இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், ஆனால் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. இயேசுவில் அன்பிக்கினியர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பும் சமாதானம் இரக்கமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக. வாரத்தின் 2வது செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியார் வழியாக கடவுள் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் சிறப்பாக கூடியிருக்கின்றோம். அன்பார்ந்த இன்றைய வழிபாட்டில் கிறிஸ்துவ வாழ்வு என்பது உடலும் உள்ளமும் இணைந்து வாழ வேண்டும் என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றும் நாம் நம்முடைய உதடும் உள்ளமும் ஒரே வழியில் பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். நாம் ஒரு இடத்துக்கு போனோன்னா எப்படி போனோம்? நாம் ஒரு இடத்துக்கு போனோம், அதே பாதையில் போனால் அந்த இடத்துக்கு போவோமா, அல்லது வேறு வழியில் போனால் அந்த இடத்துக்கு போக முடியுமா? புரிகிறதா? இப்போ நம்ம ஆலயத்துக்கு வரணும். இப்போ ஆலயத்துக்கு வந்தால் ஆலயத்துக்கு வர வேண்டிய பாதையில் தான் நாம் வரணும். அது வராமல் நாம் வேறு பாதையில் போய் நான் ஆலயத்துக்கு வரேன்னா வர முடியுமா? முடியாது. ஆலயத்திற்கு வர வேண்டிய பாதையில் வந்தால்தான் நாம் ஆலயத்தை அடைய முடியும். நான் ஆலயத்துக்கு வர வேண்டும், ஆனால் வேறு பாதையில் நான் செல்வேன் அப்படின்னா நாம் வேறு இடத்திற்கு தான் நாம் செல்ல முடியும். அன்பானே, இது இடம் மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் குறிக்கிறது. நாம் கடவுளை நாட, நாம் விண்ணரசு அடைய கடவுளுடைய பாதையில் நாம் நடக்க வேண்டும். நாம் வேறு பாதை நடந்து கடவுள் என்னை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், கடவுள் என்னை குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் செயல்படக்கூடாது. ஆண்டவருடைய பாதையில் நாம் நடந்தால்தான் நாம் இறை ஆசிரியை பெற முடியும். அதை தான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் மிக அழகாக எடுத்து கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்திலும் ஆராதனையிலே நாம் ஆழ்ந்து தியானித்தோம். மீண்டும் நற்செய்தி வாசகத்தை தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, முதல் செய்தியாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்கள் இயேசுவை சோதிக்கின்றார்கள். எங்க ஃபாதர் அவங்க இயேசுவை சோதிக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, பொதுவாக பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். இயேசுவும் இயேசுடைய சீடர்களும் எப்போதெல்லாம் புதுமைகளோ ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது நீங்கள் செய்வது தவறு என்று அவர்கள் சுட்டிக்காட்ட எப்பொழுதும் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கனசரேத்து பகுதியில் நேற்றைய தினம் வருகின்றார். இன்றைய வாசகம் தொடர்ச்சியாக எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் அங்கு உணவருந்துகிறார்கள். அப்பொழுது என்ன கேட்குறாங்க? உம் சீடர்கள் ஏன் கை கழுவவில்லை? சீடர்கள் கை கழுவினாங்களா இல்லையா? கழுவினாங்களா இல்லையா? கழுவினாங்க. ஆனால் அவங்க எப்படி கழுவலன்னா, யூத மரபுபடி அவர்கள் கழுவவில்லை. அதுதான் வாசிக்கிறோம் 7:5, 6 உங்கள் சீடர்கள் ஏன் யூத மரபுபடி கைகளை கழுவவில்லை? அன்பானவர்களே, அந்த மரபுபடி நாம் கழுவினாலே டைம் ஆகிடும், நாம் சாப்பிட்டு போயிடலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மரபு. அவர்கள் அந்த தண்ணியை எவ்வாறு எடுக்க வேண்டும், எவ்வாறு ஊற்ற வேண்டும், எவ்வாறு கழுவ வேண்டும் என்று ஒரு 1/4 மணி நேரம் அதை செய்வார்கள். அப்படி செய்யும்போது நம்மெல்லாம் பசி அடங்கிவிடும். இவ்வாறாக அந்த மரபு என்பது மக்களுக்கு மீறிய ஒன்றாக இருக்கிறது. இவ்வாறாக அவர்களை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்கள் சீடர்கள் ஏன் யூத மரபுபடி கைகளை கழுவவில்லை என்று. அன்பார்ந்தவர்களே, ஒரு சீடர் குருவை பின்பற்றும் பொழுது அந்த குருவானவர் அந்த சீடர்களுக்கு மரபையும் கடவுளுடைய வார்த்தையும் அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பரிசேயர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்களுடைய சீடர்கள் ஏன் கைகளை கழுவவில்லை என்றால், நீர் அவர்களுக்கு நன்றாக சொல்லித்தரவில்லை, உங்களுடைய சீடர்களுக்கு நீ மரபுகளை சொல்லித்தரவில்லை, ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்கள் சொல்லித்தரவில்லை என்று ஆண்டவரை சோதிக்கின்றார்கள். ஆண்டவர் 10 கட்டளை கொடுக்கின்றார் மோசே வழியாக. ஆனால் யூதர்கள் அதை திரித்தி 613 கட்டளையாக அவர்கள் உருவாக்குகின்றார்கள். அதோடு நின்று விடாமல் இன்னும் தங்களுக்கு தேவையான கட்டளைகளை
தாங்களாகவே அவர்கள் உருவாக்கி கொள்கின்றார்கள். இதன் அடிப்படையில் அவர்கள் இயேசுவை சோதிக்கின்றார்கள். அன்பானவர்களே, பரிசேயர் மட்டுமல்ல, நாமும் இயேசுவை சோதிக்கின்றோம். பல்வேறு மரபுகள் வழியாக நாம் இயேசுவை சோதிக்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் பல்வேறு மரபுகள் வழியாக கடவுளை சோதிக்கின்றோம். திருவிழாவில் எது முக்கியம்? தேர் முக்கியமா, திருப்பலி முக்கியமா? ஆனால் நாம் எதுக்கு முக்கியத்துவம் தருவோம்? தேருக்கு தான் முக்கியம் தருவோம். அதே போல் நாம் நற்கருணை ஆராதனைக்கு 3ஆம் நாள் 2 நாள் வரமாட்டோம். பொதுவாக 3 நாட்கள் திருவிழா வைப்பாங்க. முதல் நாள் கொடியேற்றுவாங்க, அதிக மக்கள் வருவாங்க. 2ஆம் நாள் நற்கருணை, அதுக்கு ஆளே வரமாட்டாங்க. 3ஆம் நாள் தேர் பவனி. இந்த முதல் நாளும் 3ஆம் நாள் மட்டுமே மக்கள் அதிகமாக வருவார்கள். ஆனால் 2ஆம் நாள் அது யாருக்கோ என்று நாம் விட்டுவிட போகின்றோம். அன்பானவர்களே, இந்த 2ஆம் நாள் தான் நற்கருணை ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது, நாளாக இருக்கிறது. ஆனால் நாம் அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். மாறாக கொடிக்கும் தேருக்கும் தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இவையெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. கொடி என்பது கடவுள் அல்ல, மாறாக அது ஒரு அடையாளம். தேர் என்பது கடவுள் அல்ல, மாறாக அது ஒரு அடையாளம். இவ்வாறாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில பல்வேறு நிலையில் நாம மரபுகளை பின்பற்றி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை நான் தான் செய்ய வேண்டும், இது என்னுடைய குடும்பம் தான் செய்ய வேண்டும், இது என்னுடைய சமுதாயம் தான் செய்ய வேண்டும். நாம் பல்வேறு மரபுகளை நாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல்வேறு மறை மாவட்டங்களில் ஒரு தனிப்பட்ட ஆயர் அந்த தனிப்பட்ட இடத்தில் ஆலயத்தில் கொடியை ஏற்ற முடியாது, ஏன்னா அவர் வேற ஜாதி. இவ்வாறாக நம்முடைய திரு அவையில் இன்னும் பல்வேறு மரபுகளை நாம் பின்பற்றி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இப்படியாக நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நாம் அனைவரும் ஒரே மக்களாக இருக்க வேண்டும் என்ற முதல் வார்த்தையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சோதிக்க கூடாது. நம்முடைய வாழ்வின் வழியாக நாம் ஆண்டவரை புகழ வேண்டும். எவ்வாறு பரிசேயர்கள் தலைமைகுருக்கள் இயேசுவை சோதித்தார்கள் என்று நாமும் பல்வேறு மரபுகள் வழியாக இயேசுவை சோதித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இதை நாம் மட்டும்தான் செய்ய வேண்டும். இந்த திரு அவை நான் தான் உருவாக்கினேன், இந்த ஆலயத்தை நான் தான் உருவாக்கினேன் என்று தன்னை நாம் முதன்மைப்படுத்தும் பொழுது நாம் ஆண்டவரை சோதிக்கின்றோம். அன்பானவர்களே, இப்படி நாம் வாழும்போது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர் நம்முடைய வாழ்க்கையில் வராது. நாம் ஆண்டவரை சோதிக்கக்கூடாது. முதல் செய்தியாக ஆண்டவரை நாம் சோதிக்கக்கூடாது, சோதனைக்கு உட்படக்கூடாது. நாம் எவ்வாறு வாழுகின்றோம்? இரண்டாவது செய்தியாக உடல் சுத்தமா ஆன்மா சுத்தமா? அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மண்ணகத்தில் வாழும் பொழுது இந்த உடலை நாம சரியாக பேணி காக்க வேண்டும். மிக அழகாக சொல்லுவாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இந்த மண்ணகத்தில் நாம் வாழ இந்த உடலை நாம் பேணி காக்க வேண்டும். இந்த நற்செய்தி வாசகத்தில் மிக அழகாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நாங்கள் கிண்ணத்தையும் பாத்திரங்களையும் காய்கறிகளையும் கழுவித்தான் நாங்கள் சாப்பிடுவோம். பொதுவாக நாம் எல்லாம் அப்படி தான் சாப்பிடுவோம். பொதுவாகவே நாம் எல்லாம் பாத்திரங்கள்லாம் கழுவிவிட்டு தான் சாப்பிடுவோம். அன்பானவர்களே, உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், உடற்பயிற்சி நான் செய்ய வேண்டும், என்ற உடலை நான் பத்திரமாக சாப்பிட வேண்டும். இது சாப்பிட வேண்டும், இது சாப்பிடக்கூடாது என்று நம்முடைய உடலில் நாம் பல்வேறு முதன்மை கொடுக்கின்றோம். ஆனால் ஆன்மாவிற்கு நாம் முதன்மை கொடுப்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உணவை நாம் உண்ண வேண்டும், இந்த உணவை உண்டால் என்னுடைய உடலுக்கு பலன் கிடைக்கும் என்று நாம் பார்த்து பார்த்து உண்ணுகின்றோம். அப்போ தான் என்ன வரும்? சுகர் வரும், பிபி வரும். நாம் எவ்வாறு பார்த்து பார்த்து சாப்பிட்றோமோ அவ்வாறாக அனைத்து நோய்களும் வருகின்றது. வெளியே போய் பார்ப்போம், அந்த யாசகம் செய்வாங்க, அவங்கெல்லாம் எந்த சுகர் வருகிறது, எந்த மாத்திரை சாப்பிட்றாங்க, அவங்கெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடுவர்கள் அல்ல, கிடைப்பதை அவர்கள் உண்கின்றார்கள். அன்பானவர்களே, நாம் பார்த்து பார்த்து சாப்பிட்றோம், ஆனால் அனைத்து நோய்களும் நமக்கு வருகின்றது. அது ஒருபுறம் இருக்க நாம் நம்முடைய உடலை பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் இந்த உடலை மிக எளிமையாக சுத்தம் செய்து விடலாம். குளித்த பிறகு நாம் இந்த உடலை சுத்தம் செய்து விடலாம். புதிய ஆடைகள் அணிந்தின் வழியாக இந்த உடலை நாம் சுத்தம் செய்து விடலாம். அல்லது நமக்கு தேவையான இந்த மேக்கப் திங்ஸ் போட்டால் இந்த உடலை நாம் சுத்தம் செய்து விடலாம். பல்வேறு சமயத்தில் நாம் இந்த உடலை நன்றாக வைப்பதில் கவனம் செலுத்துகின்றோம். ஆனால் ஆன்மா
எப்படி போனால் எனக்கு என்ன, ஆலயத்திற்கு வந்தால் எனக்கு என்ன, நான் கடவுளை முழுமையாக ஆசீர்வாதங்கள் பெற்றால் எனக்கு என்ன என்று நம்முடைய ஆன்மாவை நாம் கழுவ மறந்து விடுகின்றோம். வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் நல்ல பாவ சங்கீதனம் செய்யணும். அது அந்த காலத்தில் அதிக குருக்கள் இருக்க மாட்டாங்க. அதனால் வருடத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் நம்ம செய்யணும் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாவ சங்கீதனமே செய்வது அல்ல. அன்பார்ந்தவர்களே, இந்த உடலை சுத்தம் செய்ய நாம் குளித்தால் போதும். ஆனால் இந்த ஆன்மாவை நாம் சுத்தம் செய்ய பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் அதை மறந்து விடுகின்றோம். பல்வேறு சமயத்தில் நம்முடைய உள்ளத்தில், ஆன்மாவில் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத கவலைகள், வஞ்சனைகள், அடுத்த குடும்பத்தை நாம் எவ்வாறு கெடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் என்று பல்வேறு தேவையில்லாத கடவுளுக்கு எதிரான செயல்பாடுகளை நம்முடைய உள்ளத்தில் நாம் இருத்தி வைக்கின்றோம். இவ்வாறாக நாம் இருக்கக்கூடாது. எவ்வாறு ஒருவர் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாரோ அதே போன்று நாம நம்முடைய உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய உடலுக்கு ஏதாவது நோய் வந்தாலே உடனடியாக நாம் எங்கே செல்கிறோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆனால் நம்முடைய ஆன்மாவிற்கு நோய் வந்தால் நாம் எங்கும் செல்வது இல்லை. அன்பார்ந்தவர்களே, பாவ மன்னிப்பின் வழியாக நாம் நம்முடைய ஆன்மாவை சுத்தம் செய்கின்றோம். இந்த மண்ணகத்தில் நாம் வாழ்வதற்கு நம்முடைய உடல் மிக அவசியம். அதே போன்றுதான் விண்ணக வாழ்வதற்கு நம்முடைய ஆன்மா அவசியமாக இருக்கிறது. நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? வெறும் உடலுக்கு மட்டும் நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா, அல்லது இந்த ஆன்மாவையும் கடவுள் கொடுத்த எனக்கு வரமாக நான் விண்ணகம் வாழ்வை அடைய இந்த ஆன்மாவை நான் சுத்தம் செய்கின்றேன் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்கள் வெளிப்புறத்தில் சுத்தத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள். பாத்திரம் நன்றாக இருக்க வேண்டும், காய்கறிகள் நன்றாக அலச வேண்டும், கைகளை கழுவிவிட்டு தான் நாம் உணவு அருந்த வேண்டும். இப்படியாக வெளிப்புறத்தில் அவர்கள் அனைத்தையும் பார்க்கின்றார்கள். ஆனால் உள்ளேயோ அவர்கள் பல்வேறு வஞ்சனையோடு, கோபத்தோடு, தேவையில்லாத சிந்தனைகளோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்பானவர்களே, இப்படியாக நாம் வாழக்கூடாது. இயேசுவை பின்பற்றினால் நம்முடைய உதடும் உள்ளமும் ஒரே மனதோடு ஒரே வழியில் செல்ல வேண்டும். இரண்டாவது செய்தியாக, உடலா ஆன்மாவா, நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? இறுதியாக, மரபா மனிதமா என்ற மூன்றாவது சிந்தனையில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன். பரிசேயர்கள் கேட்ட கேள்வி என்ன? என்ன கேட்டாங்க இயேசுவிடம்? உன்னுடைய சீடர்கள் ஏன் கழுவாமல் உண்கின்றார்கள் என கேட்கின்றார்கள். இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ உங்களிடம் வந்து யாராவது உங்கள் பிள்ளை ஏன் கழுவாமல் உண்றான் அப்படி கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க? உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க, என் மகன் எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன கேட்பீங்க? கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்க பொழுது, என்னுடைய மகன் எப்படி சாப்பிட்டா உனக்கு என்ன என்று நீங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் கேட்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவிடம் இதுதான் கேட்கின்றார்களா? சொல்லியிருக்கணும், ஒருவேளை என்னுடைய சீடர்கள் எப்படி சாப்பிட்டால் உனக்கு என்ன என்று அவர் கேட்டுக்கணும். ஆனால் இயேசு மாறாக, நீங்கள் மரபுகளை பின்பற்றுகிறீர்கள், ஆனால் ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள் என்று அவர் இரண்டு பழைய ஏற்பாட்டின் செய்திகளை சொல்கின்றார். முதல் செய்தியாக எசியா இறைவாக்கினர் சொன்ன ஒரு செய்தி. என்ன சொல்றாரு? நற்கருணை ஆராதனை தான் நம்ம அதிகமாக சொன்னார் பங்கு தந்தை அவர்கள். என்ன சொன்னார்? எசியா இறைவாக்கினர், உங்களுடைய உதட்டின் வழியாக என்னை நீங்கள் போற்றுகின்றீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று முதல் செய்தியாக சொன்னார். இரண்டாவது செய்தியாக, மோசேயின் சட்டப்படி, அதாவது 10 கட்டளையில் உன்னுடைய தந்தையும் தாயும் நீ மிதித்தா நடக்கிறோமா? உன்னுடைய தந்தையும் தாயும் நீ மதித்து நட, இல்லை என்றால் என்ன செய்யணும்? சொல்ல மாட்டீங்களே, என்ன செய்யணும்? கொல்லப்பட வேண்டும், சாகடிக்க வேண்டும் என்று அவர் ஆணித்தரமாக சொல்கின்றார். ஆனால் இவர்கள் யூதர்கள், பரிசேயர்கள் அந்த சட்டத்தை மாற்றி விடுகின்றார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சட்டம்,
குர்பான் என்ற சட்டத்தை உருவாக்கி பிள்ளை கடன், அதாவது 2 கடன் இருக்குது நம்முடைய சமுதாய வாழ்க்கையில். ஒன்று பெற்ற கடன், இன்னொன்று பிள்ளை கடன். பெற்ற கடனை யார் நிறைவேற்றணும்? பெற்றவங்க தான் பெற்ற கடன் நிறைவேற்றணும். பிள்ளை கடன் பிள்ளைகள் தான் நிறைவேற்றணும். இந்த யூத சமுதாயத்தில் பெற்ற கடனை பெற்றவர்கள் நிறைவேற்ற வேண்டும், ஆனால் பிள்ளை கடனை அவர்கள் நிறைவேற்ற தேவையில்லை. அதற்கு பதிலாக குர்பானை கொடுத்து நீங்கள் வந்துவிடலாம். என்னுடைய பெற்றோரை நான் பார்ப்பதில்லை, அதனால் நான் கடவுளுக்கு இந்த காணிக்கையை கொடுத்துவிட்டு என்னுடைய கடமையிலிருந்து நான் விலகி விடுகின்றேன். என்னுடைய தாய் தந்தையை இனிமேல் என்னால் பேணி காக்க முடியாது என்ற இந்த குர்பான் விதியைப்படி அவர்கள் பணத்தை கொடுத்து அவர்கள் தன்னுடைய கடமையிலிருந்து அவர்கள் விலகி வந்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, ஒருவேளை பெற்றோர்கள் என்னால் பிள்ளைகளை வளர்க்க முடியாது என்று அந்த குர்பான் விதிப்படி தன்னுடைய பெற்றோர்கள் காசை கொடுத்துட்டு விட்டு வந்துவிட்டால் பிள்ளைகள் வளர்ந்துருப்பாங்களா? வளர்ந்துருக்க மாட்டாங்க. அதுதான் பெற்றோருடைய மனமாக இருக்கிறது, பிள்ளைகளுடைய மனமாக இருக்கிறது. பிள்ளைகள் என்னுடைய கடமையை என்னால் செய்ய முடியாது, வயதான காலத்தில் என்னுடைய பெற்றோரை நான் பேணி காக்க முடியாது என்று தன்னுடைய கடமையிலிருந்து அவர்கள் வெளிவருகின்றார்கள். ஆனால் பெற்றோர்கள் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பிள்ளைகளாக இருந்திருப்பீங்க, அப்பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் கடமைகளை செய்திருப்பார்கள், அதனால தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றோர்களாக இருந்திருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் கடமைகள் செய்கிறாங்களா? இந்த உலகத்தில் சமுதாயத்தில் பல்வேறு முதியோர் இல்லங்கள் இன்னும் அதிகமாக தான் வந்து கொண்டிருக்கிறது. எங்கேயாவது முதியோர் இல்லாத காரணத்தினால் இந்த முதியோர் இல்லம் மூடப்படுகிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. புதியதாக முதியோர் இல்லங்கள் இன்னும் அதிகமாக தான் இருக்கிறது. இது அடிப்படை என்னவென்றால், பிள்ளைகள் பெற்றோர்களை பார்ப்பது அல்ல, என்னுடைய கடமையிலிருந்து நான் வெளிவந்து விடுகிறேன் என்று அந்த பரிசேயர்கள் செய்தார்கள், யூதர்கள் செய்தார்கள் என்று நம்முடைய பிள்ளைகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்களை நாம் பேணி வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இல்லை என்றால் என்ன செய்யணும்? மோசேயின் சட்டப்படி சொல்லுங்க, என்ன செய்யணும்? உங்களை கொலை பண்ண வேண்டும், சாகடிக்க வேண்டும். முடியுமா? அன்பானவர்களே, நாம் நம்முடைய கடமைகளை நாம் சரிவர செய்யாமல் இருந்தபோது நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறாமல் போகின்றோம். நம்முடைய பெற்றோரை நாம் பேணி கணக்காமல் இருக்கும்போது நிச்சயமாக ஆசீர்வாதங்களை நாம் பெறாமல் இருக்கின்றோம். அதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நீங்கள் மரபுகளை பின்பற்றுகிறீர்கள், ஆனால் மனிதத்தை பின்பற்றுவது இல்லை. குடும்பத்தில் நீங்கள் உங்களை பெற்றோர்களை பேணி காக்க வேண்டும். நீங்கள் சிறிய வயதாக இருக்கும்போது பெற்றோர்கள் உன்னை பேணி காத்தார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை பேணி காக்க மறந்து விடுகின்றீர்கள். அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் முதியோர் இல்லம் அடையாளம் என்பது அது மனசாட்சியின்மை, ஒவ்வொரு மனிதருக்கும் மனங்கள் இல்லாமையே குறிக்கிறது. தன்னுடைய சொந்த பிள்ளையே பெற்றோரை முதியோர் இல்லத்தில் நாம் சேர்க்கக்கூடிய நிலையில் நாம் வந்து விடுகின்றோம். பல்வேறு நிலையில் நமக்காக வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய பெற்றோரை நம்மால் பேணி காக்க முடியவில்லை. நம்முடைய கடமையிலிருந்து நாம் உதறி தள்ளி விடுகின்றோம். இதுதான் பரிசேயர்கள் செய்தார்கள். அன்பானவர்களே, இன்று நாமும் குறிப்பாக கத்தோலிக்க சபையில் உள்ள கத்தோலிக்கர்கள் நாம் செய்து கொண்டு வருகின்றோம். இவையெல்லாம் ஆண்டவருக்கு உகந்த காரியங்கள் இல்லை. அன்பானவர்களே, நம்முடைய உதடும் உள்ளமும் ஒரே பாதையில் செல்ல வேண்டும், அது கடவுளுடைய பாதையில் செல்ல வேண்டும். அதுதான் மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். எசேக்கியேல் இறைவாக்கினர், இவர்கள் உதட்டினால் என்னை புகழ்கின்றார்கள், உள்ளத்தினால் என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய கடமையை நாம் எவ்வாறு செய்கின்றோம்? பல்வேறு நபர்கள் ஆலயத்திற்கு வருவாங்க, திருப்பலியை பங்கேற்பார்கள், பல்வேறு பக்தி முயற்சிகள் செய்வாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை என்பது மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆலயத்தில் நாம் அன்பை பற்றி அதிகமாக பேசுவோம், மன்னிப்பை பற்றி அதிகமாக பேசுவோம், ஒருவரை நாம் விட்டு கொடுக்க வேண்டும் என்று அதிகமாக பேசுவோம். ஆனால் வெளியே போனால் அவையெல்லாம் மறந்து விடுகின்றோம். குடும்பத்தில் போனால் நான் ஏன் விட்டு தரணும், என் கணவனுக்காக நான் ஏன் விட்டு தரணும், என் மனைவிக்காக நான் ஏன் விட்டு தர வேண்டும் என்று பல்வேறு சமயத்தில் நான் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பை பற்றி நாம் ஆலயத்தில் பேசுவோம், பைபிளில் வாசிப்போம், நாம் அடுத்தவர்கள் சொல்லுவோம் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று. ஆனால் குடும்பத்தில் என்னுடைய மருமகளை
நான் ஏன் அன்பு செய்ய வேண்டும், என்னுடைய மாமியாரை நான் ஏன் அன்பு செய்ய வேண்டும் என்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இவ்வாறாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் நாம் உதட்டினால் ஆண்டவர் அருகாமல் இருக்கின்றோம், ஆனால் உள்ளத்தினால் ஆண்டவர் விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியார் உதட்டாலும் உள்ளத்தாலும் ஆண்டவரோடு இணைந்து பயணித்த ஒரு புனிதராக இருக்கின்றார். புனித அந்தோனியாரை நான் ஆடி வந்திருக்கின்றோம். அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதும் திருவிவிலியத்தை வாசித்தார். அதன்படி தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் தன்னுடைய மடத்திற்கு வரும்பொழுது தன்னுடைய பெற்றோருக்காக தன்னிடம் இருந்த சொத்துக்களை அவர்களுக்காக எய்துவிட்டு தான் அவர் உள்ளே வருந்தார். தன்னுடைய பெற்றோர்களை அவர் அனாதையாக விட்டுவிடவில்லை. தனக்கு இருந்த சொத்துக்களை தன்னுடைய பெற்றோர்களுக்கு, ஏழைகளுக்கு, யாரும் இல்லாத உறவுகளுக்கு அவர் 3 நிலையாக பிரித்து கொடுத்து விட்டு தான் அவர் அந்த குரு மடத்தில் செல்கின்றார். என்பார்கள் இப்படியாக இந்த உலகத்தில் நாம் வாழும்பொழுது நம்முடைய பெற்றோர்களை, உறவுகளை நாம் எவ்வாறு பேணி காத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கட்டளைகளை நாம் மீறி நாம் உருவாக்கி நமக்கு எது மகிழ்ச்சி கொடுக்கிறதோ, இந்த உலகத்தில் எது நிம்மதி கொடுக்கிறதோ அதைப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது கடவுள் பார்வையில் எது நன்மை, கடவுள் பார்வையில் எது அன்பு, கடவுள் பார்வையில் எது மகிழ்ச்சி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அதற்கான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம்.